வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் திருடப்பட்ட குடியரசு கருத்தரங்கம். உரையாற்றுவோர் பரகல பிரபாகர், அரசியல் பொருளாதார வல்லுநர். ஒருங்கிணைப்பு தோழர் மருதையன். நாள் 23 ஆகஸ்ட் 2025 சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. அந்த மாநாடு அது செய்தி வரதுக்குள்ளே மாநாடு முடிஞ்சிருச்சு. மாநாடு பத்தி தான் பேசவே போறோம். 20 நிமிஷம் இருக்கும். இவரெல்லாம் கண்டன ஆர்ப்பாட்டத்தையே 3 நிமிஷத்துல முடிஞ்ச குரூப். உண்மையிலே முடிஞ்சு போச்சா? சத்தியமா முடிஞ்சிருச்சுண்ணே. மொத்தமும் முடிஞ்சு போச்சு. எல்லாம் கிளம்பி அதுக்கு இத்தனை கோடி செலவா? அதுக்கு இவ்வளவு உயிர் சேதமா? அதுல இதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தது, தண்ணி இல்லாது சிரிப்பா சிரிச்சு. ஏய், காஸ்ட்லியான மாநாடா கிடையாது என்ன தம்பி? டே ரொம்ப காஸ்ட்லியான. டேய், நான் வந்து சினிமாவில் தானே கேள்வி போட்டிருக்கேன். இந்த கேமியோ ஆர்டிஸ்ட்டு ஒரு சீனுக்கு வந்தா 5 கோடி. இப்போ அமீர் கான் வந்து கூலியில் வந்ததுக்கு எப்படி ஒரு 5 கோடி 10 கோடி கொடுத்துருப்பாங்க அவருக்கு. இது சினிமாவில் தான் ஒரு அவருக்கு காசு. அந்த மாதிரி கான்செப்ட் 20 நிமிஷத்துல இத்தனை கோடி மாநாடு. யாரோ பேசுறாங்களா இல்லையா? ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் தீர்மானம் வந்த மேல ஏதாவது எல்லாம் பேசி பைசல் பண்ணி முடிச்சாச்சு. 3/4 மணி நேரம் முடிஞ்சு வச்சு. ஏய், எனக்கு தெரியலடா. நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேனா? இது மாற்று அரசியல்னா அதுக்கு இப்படி ஒரு மாற்று அரசியலா? 1.5 கோடி செலவு பண்ணி 1 மணி நேரத்துல மாநாடு முடிஞ்சிருக்கா? பாருங்க, சூரியன் மறையிறதுக்குள்ள நான் வீடு போய் சேரணும். அவ்வளவுதான். வெயில் தாழ வருவோம், சூரியன் மறைஞ்சிட்டீங்களா? 7 மணிக்கு மேல சாப்பிட மாட்டாரு தெரியும் எனக்கு. அதாவது சாப்பாடு சாப்பிட மாட்டாரு தெரியும் எனக்கு. ஏன் வெயில் என்னடா புரியலடா எனக்கு. இதுதான் பாலிடிக்ஸ். அப்படியா? இப்ப இந்த மாநாட்டுல அவர் பேசின உரையத்தான் பார்க்க போறோம். மாநாடுங்கிறது ஒரு மரியாதை எல்லாம் போச்சுடா. மாநாடு எப்ப காலைல ஆரம்பிச்சு நைட்டு கரெக்டா 10 மணிக்கு முடிப்பாங்க. 8:30 மணிக்கு கலைஞர் மைக்க வாங்கினாருன்னா கரெக்டா 9:59க்கு வணக்கம் சொல்லி முடிப்பாரு. அதுக்கு தான் மாநாடு. மறைஞ்சு விட்டது. எங்க தலைவர் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. நான் என்ன கேக்குறேன், இதுக்கு சவுனி இந்த கரும தண்ணி பனையூர்ல வச்சு முடிச்சு விட்டு போலாம்ல? பனையூர்ல இருந்து ஒரு ஜூம் கால்ல முடிச்சிருக்கலாம். பாவம், சத்தியமா எனக்கு வந்து ஆறவே மாட்டேங்குதுடா. எத்தனை பேர்? 220 பேர் வந்து மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. 11 பேர் சீரியஸ்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து குழந்தைங்க வந்து இருக்குது. இதுல வந்து வெயில் தாங்காம தார்பாயை கிழிச்சு போட்டு மேல தூக்கி படுத்தமா இருக்கிறான். சொல்ல கேட்காம இன்னத்துக்கு நீ யாருன்னு இன்னமும் இன்னைக்கு வந்து போக்கஸ் சைட்ல ஏறி ஒரு 100 பேர் நிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு 100 பேர் நிக்கிறாங்க. இவ்வளவு இல்லாம ஏதோ டிராம் பார்க்க போற கம்பியில கிரீச தடவை விட்டு ஏன்டா கருவு முடிச்சவங்களா? இதெல்லாம் ஒரு எம்ஜிஆரை பத்தி பேசுறது, இல்ல விஜயகாந்த் பத்தி பேசுறது. என்னத்த கிரீச தடவைனாங்க? கிரீஸெல்லாம் ஒரு கிரீஸா அப்படி அதையும் தாண்டி போன வீரர்கள் இருக்கிறாங்க பாரு. அவன் எவ்வளவு பேர் அடியில இருப்பான் பாத்துக்க. இந்த மாதிரி சைட்ல ஒரு கிரீச தடவி தீண்டாமையை கடைபிடிக்கிற இந்த விஜய் எம்ஜிஆரை பத்தியோ விஜயகாந்த் பத்தியோ கலைஞரை பத்தியோ ஸ்டாலினை பத்தியோ பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இது தீண்டாமை, நவீன தீண்டாமை தானே. எப்படி வந்து 10 அடிக்கு நீங்க எப்படி தடுப்பு சுவர் அமைச்சு என்னை வந்து யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு தீண்டாமையோ, என்னை யாரும் வந்து பார்க்க பிடிக்க கூடாதுன்னு சொல்லி கம்பியில கிரிசி தர்றதும் ஒரு தீண்டாமை தான். ஒத்துக்காத ஓரம் உட்கார்றா, வீட்டுல உட்கார்றா அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? எதுக்கு அரசியலுக்கு வர? எதுக்கு வர கேட்க தோணுதா இல்லையா? ஆற மாட்டேங்கிறேன் எனக்கு. 1.5 கோடிக்கு ஒரு மாநாடு, 1 மணி நேரம் மாநாடு. என்ன தாண்டா பேசி வந்தான்? என்ன பேசிருக்கான் அப்படின்னா, அதாவது உருப்படியா இருக்கா? இது இருக்கு பாருங்க. என்ன 4 பாயிண்ட் புடிங்கிறீங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு அவ்வளவுதான் அந்த ஸ்பீச்ல இருக்கு. வேற ஒரு வெங்காயமும் இல்ல இந்த ஸ்பீச்ல. என்ன இருக்குது இதுல? இல்ல இத போய் ஆக ஓகன்னு இருக்காங்க. இது நீங்க கேட்டது மாதிரி இதுக்காட இவ்வளவு கூட்டு இவ்வளவு செலவும் இல்ல. எவ்வளவு செலவுடா? எவ்வளவு 2 உயிர் பலின்னு நினைக்கிறேன். ஆமா, உயிர் பலியே. ஒருத்தர் கார் போயிருக்குது, ஒருத்தர் மாரடைப்புல இறந்துருக்காரு. ஆமா, சாரி நேத்து நீங்க படிச்சு சொன்னீங்க. அதுக்கு இப்பதான் அறிவு வருது. அதான் மூத்தவர்னா மூத்தவர் தான். இல்ல அவர் அழுத அந்த வீடியோவை பார்த்தேன். கலங்கி போய் நின்னாரா? மனுஷன் உயிரும் சரி, ஏழைகளுக்கு நடுத்தர மக்களுக்கு வந்து பொருள் ரொம்ப முக்கியம். அது இல்லாம கிடையாது. ஓகே, இவ்வளவையும் பலி கொடுத்து காவு கொடுத்து இந்த ஒரு இதுக்காடா இவ்வளவு ஆற மாட்டேங்குதுடா, ஆற மாட்டேங்குது. சரி, இப்ப இதுல நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள்னு கேள்றா. நாக்க புடுங்கின மாதிரி கேள்றான் நல்லா. இப்ப நம்ம ஒட்டுமொத்த நான் கேட்க வேண்டியதை கேட்டுட்டேன். நீ கேளு. நீ இல்ல, இப்ப கொள்கை தலைவர் பெரியார்,
கொள்கை தலைவர் அம்பேத்கர், கொள்கை தலைவர் காமராஜர், கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மாள், எல்லாத்தையும் லிஸ்ட் போடுங்க. டிஃப்ரெண்டா இருக்கும்டா. டிஃப்ரெண்டான ஸ்டோரி செலக்ஷன் பண்ற மாதிரி நம்ம தலைவர்கள் டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்ல இருந்து எடுக்கணும். அதனால அஞ்சலி அம்மாள் எல்லாம் வராங்க. நீ வந்து டிஃப்ரெண்டான ஸ்டோரி செலக்ஷன். பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கும் என்ன சினிமா பேசுற? சார் தப்பு. சினிமாவே ஒரு பாலிடிக்ஸ்ங்கிறது வேற விஷயம். இல்ல அது வேண்டாம். நம்ம இங்க வந்துருவோம். என்ன வீடியோ எப்படி முடிச்சுலாம் இருக்கு? என்னத்த பேசுறது போல சொல்லு. இல்ல இந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்லயே ஆணவ கொலை பத்தி சமீபத்துல நடந்தது. ஆணவ கொலை பத்தி எதையாவது வந்து ஒரு வார்த்தை ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று பேசிருக்கியா? பேசலையா? பேசாத ஒரு ஆணவ கொலை பத்தி பேசலையா? பேசவே இல்ல. ஏன்னா திமுக கையில் எடுத்திருக்கு. திமுக எதிரினா திமுக பேசாத வந்து இவங்க சொல்ற அரசு வந்து முடிவெடுக்காத அந்த தனி சட்டத்தை ஏற்றாத திமுக அரசு எப்படி பேசிருக்கணும்? பேசலையா? நான் என்ன கேக்குறேன், இந்த இடத்துல திரும்பி டிக்ளேர் பண்றாரு திமுக தான் நம்மளுடைய அரசியல் எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்ப திமுக எதிர்த்து 2026 போட்டி டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்றீங்க. அப்ப டிஎம்கேனுடைய பிரச்சனையா அறியப்படுறது இல்ல டிஎம்கேட்ட இது பிரச்சனை அப்படின்னு பொதுத்தளத்துல எடுத்து வைக்கிறத நீ இந்த மேடையில பேசுனியா? சமீபத்துல ஒன்னும் இல்லையே பேசுறதுக்கு இல்ல. இப்ப சமீபத்துல ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்ற கோரிக்கை பரவலா ஆக்டிவிஸ்டுகள் எல்லாரும் வைக்கிறாங்க. முற்போக்கு இயக்கத்துல இருந்து வைக்கிறாங்க. நம்மளும் அதை வந்து ஒரு கட்டத்துல வைக்கிறோம். ஆமா, அதை நம்ம வலியுறுத்துறோம். ரைட்டு. இப்ப இதை முன்னிறுத்தி கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏங்க ஆணவ கொலையை தடுப்பதற்கு இது வந்து கொஞ்சம் உதவும் நாங்க நம்புறோம். அல்லது இது வந்து குறைப்பதற்கு இது ஏதாவது ஒரு கிஞ்சிட்டும் உதவி பண்ணும். ஏதாவது ஒண்ணு இல்ல சாதியை பத்தி ஒரு நிலைப்பாடு என்ன? ஆணவ கொலையை பத்தி ஒரு நிலைப்பாடு என்ன? தனி சட்டத்தை பத்தி ஒரு நிலைப்பாடு என்ன? சொல்லு. நீதான் பெரிய ஆளாச்சு, சொல்லு. நாங்களே சொல்றோம் சின்ன பையன். சமீபத்துல கவின் ஆணவ படுகொலை நடந்தது. நீ வீட்டுக்கே போகலையே? ஏன் வீட்டுக்கு போகல? வீட்டுக்கா? அது இல்ல கவின் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை வீட்டுக்கு வர வச்சு அதை பார்த்துருக்கணும்ல. ஆமா, ஏன் பார்க்கல? ஒரு இது தாண்டா பாத்துக்கலாம்னு விட்டுருப்பாப்புல. ஷூட்டிங்ல இருந்து பாப்புல. நல்லா இருக்குது. சரி, இதே மாநாட்டுல விஜயகாந்த் அவர்களை குறிப்பிட்டு பேசுறாரு. இந்த மண்ணுக்கு வந்தாலே வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் இது பண்ணுவோம். அவுட் ஆஃப் நோவேர் திடீர்னு விஜயகாந்த் மேல எந்த இடத்துல பாசம் வருது? என்ன பாசம்? இதுக்கு முன்னாடி அனில் குஞ்சு என்ன அவர் செந்தூரபாண்டிங்கிற படத்துல ஒரு ஹீரோவா அவர் இருந்துகிட்டு ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணவரு. விஜயகாந்த் ரசிகர் கூட்டத்தை வந்து அப்படியே தூக்கி அந்த விஜய் கொடுத்தவரு. அந்த ஒரு பெருந்தன்மையான மனுஷன். சினிமாவில் வந்து ஒரு பெருந்தன்மை அவருக்கு இருக்குது. அதனால விஜயகாந்த் எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி இவருக்கும் பிடிச்சிருக்கலாம். தேமுதிக போய் சேரலாம்ல. விஜயகாந்த் இல்ல. இப்ப அப்புறம் ஏன் பேசுறேன்னா விஜயகாந்த் அவர்கள் சார்ந்து இருக்கிற அந்த சாதி, அந்த சாதியில் இருக்கிற ஓட்டு அவருக்கு எதிராக சாதி. ஏன்டா அப்படி? அவருக்கு சாதி இல்ல, அவர் ஒரு சாதியில இருந்திருப்பார்ல. விஜயகாந்துக்கு எதிராக சாதி என்ன பேசுறீங்க? அவரு எல்லாரும் ஓட்டி வாங்கி தானே ஜெயிச்சாரு. அவர் எல்லாரும் ஓட்டி வாங்கி தானே ஜெயிக்கிறாரு. பொதுவான ஆளு தான்டா. அவரு பொதுவான ஆளு தான். காமராஜர் ஐயா கூட தான் பொதுவான ஆளு. விடுறாங்களா? அப்படிலாம் ஓட்டு போடுவாங்க. விஜயகாந்த் சாதி முதல்ல எங்கேயாவது பேசியிருக்காரு? அவரு எங்கேயுமே பேச மாட்டாப்ல. அப்ப ஐயா காமராஜர் பேசியிருக்காரா? ஐயா காமராஜர் எங்கேயாவது வந்து நான் இந்த சாதியால் பெருமை கொள்கிறேன், அவரு ஒரு தேசியவாதி இந்தியன் தான் பேசியிருக்காரு. அவர் வந்து எல்லை பிரிக்கும் போது மேடோ பள்ளமா எல்லாம் இந்தியாக்குள்ள இருக்கின்றவரு. அவரு சாதியை பேசியிருக்காரு. விஜயகாந்த் சாதியை பார்ப்பாங்களா? அவனு இப்ப சாதிய சொன்னவும் பாப்பாங்களா இல்லையா? அதெல்லாம் பாப்பானே. அப்படியா? உங்களுக்கு அதெல்லாம் பாப்பான். ஓஹோ. அப்ப விஜயகாந்த் சாதி பார்த்து ஓட்டு போடுறாங்களா? அப்படிலாம் நடக்குது. அந்த ஓட்டை தான் கவர் பண்றதுக்கு, அந்த ஓட்டை கவர் பண்றதுக்காக தான் அவர் பேசுறாப்ல. அந்த இந்த மாதிரி அப்புறம் ஏன் வந்து இது பண்ணல? கவின் ஆணவ படுகொலை கண்டிக்கலன்னா இப்ப அங்க என்ன சாதி இருக்குது? இப்ப ஆணவ கொலையை நீ கண்டிக்கிறன்னா சாதி ஆதிக்கத்தை நீ கண்டிக்கணும். இப்போ ஒரு சம்பவத்தை நீ எடுத்து கண்டிக்கிறன்னா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஆணவ கொலையில ரெண்டு சாதி இருக்கா சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டு சாதியில ஒரு சாதி பேச வேண்டியதுதானே? ஏன் பேசல அவரு? ஏன் பேசணும்? ஓட்டு தேவையில்லை. ஒரு சாதியை நீ பேசுனா இன்னொரு சாதி தாகும்ல. அப்ப அங்க ஓட்டு போகும்ல. அதனாலதான் ரெண்டு சாதியும் பேசல. சாதியும் பேசல. ஓஹோ. அப்ப அவருக்கு சாதி ஓட்டு தேவைப்படுதா? அப்ப ஏன் பேசலன்னு சொல்லு. அப்ப பேசி இருக்கணும்ல. ஏன் இந்த நியூஸ் உன் காதுக்கு வரவே இல்லையா? உன் டச் போன்ல அந்த நியூஸ் வரலையா? அதெல்லாம் எப்படி சொல்லாம இருப்பாங்க? அப்ப கான்சியஸா சாதி ஓட்டுக்காக தான் நீ பேசல. இப்படி பேசக்கூடிய நபருக்கு தான் வந்து கொள்கை தலைவர் பெரியார், கொள்கை தலைவர் அம்பேத்கரா? அம்பேத்கர் இவரும் கொள்கை தலைவர். ஏன் சாதியான பெரியார் சாதியை பத்தி பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சுட்டு சாதியை பத்தி பேசலாம்னா கேவலம் இல்லையா? அது சாதி ஒழித்தல் தான் வந்து முதல் வேலைன்னு சொன்னாரு. யாரு சொன்னது? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னாரு. சாதி ஒளியில இங்க சுதந்திர நாடுன்னாரு பெரியாரு.
இல்ல இந்த 2 பாயிண்ட் மேடல் பேசிருக்கலாமா இல்லையா? கொள்கைக்காக தான் வந்தாங்கன்னு பேசிருக்கலாம்ல. இது வரைக்கும் சாதிங்கிற வார்த்தையே வரலையே, இது வரைக்கும் வரலையே, 1.5 வருஷமாச்சு இல்ல. இப்ப அதுவே பெரிய அபத்தம் இல்ல. இப்ப நீட் ஒழிப்புலாம் பேசுறாரு. நீட் ஒழிப்பு வந்து ஏன் பாஜக செய்ய மாட்டேங்குது, நீட் ஒழிப்பு பிரதானம்லாம் பேசுறாரு. இப்ப நீட் ஒழிப்பு தேவையான ஆமா தேவை. ஆரம்பத்துல நம்ம அந்த நிலைப்பாடுல தான் இருக்கும், இப்பயும் நம்ம அந்த நிலைப்பாடுல தான் இருக்கோம். ஏன்னா இடையில நீட் மட்டும்தான் படிப்போம், மருத்துவம் மட்டும் தான் படிப்போம் அப்படிலாம் போயிருச்சு. இப்ப வந்து கேட்க வேண்டியதானே, நீட் மட்டும் தான் படிப்பான்னு கேட்டில, இப்ப எதுக்கு நீட்டுக்கு மருத்துவம் மட்டும் தான் படிப்பான்னு கேட்டில, இப்ப கேட்கலாம். எதுக்கு நீட் ஆதரவு தெரிவிக்கிறப்ப இல்ல? சரி சொல்லிட்டேன். இப்ப நீட்டை வந்து நம்ம ஒழிக்க முடியுமா அப்படின்னா, ஒன்றியத்துல ஆட்சி மாறிடுச்சுன்னா நீட்டை ஒழிச்சிடலாம் நம்ம இல்லையா? அது ராகுல் காந்தி வந்து சொல்லியிருக்காப்புல. அதுவும் இல்லாம மாநில பட்டியலுக்கு மாத்தோன்னு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை அபாலிஷ் பண்ணிடலாம். ஆனா சாதிங்கிறது நீங்க அப்படி யாராவது ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தா உடனே அது அபாலிஷ் ஆயிடுமா? அப்படி பண்ணிட முடியுமா? எது சாதிய ஒன்றிய கூட்டணி ஆட்சிக்கு வருது, உடனே அன்னையில இருந்து சாதி பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சு இதெல்லாமே உடனே ஒரே ஒரு வேலையை பண்ணா சாதி ஒழிக்கலாம். என்னது அந்த ஐடியா இருக்குது. அது வேண்டாம், நீங்க என்ன தெரிஞ்சு வச்சு அதை நீங்க பாக்கெட்லயே வைங்க. அது வேண்டாம், முக்கியமானதுடா. சரி சொல்லுங்க. பார்ப்பனியத்தை ஒழிச்சிட்டோம்னா சாதி ஒழிஞ்சிரும். நீ என்ன நினைச்ச? இல்ல வேண்டாம், அது வேண்டாம். நான் இவன் என்ன நினைச்சிருப்பான்னு சொல்லுங்க, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு ஒருத்தர் ஆட்சி மாற்றம் நடைபெற்றா, நாளைக்கு இது எல்லாத்தையுமே எதிர்க்கிற இந்த இந்துத்துவ சக்திகளை, இந்த சனாதன சக்திகளை எதிர்க்கிற ஒரு நபர் வந்தா உடனடியே சாதி ஒழிஞ்சிருமா அப்படின்னா அது ஒழியாது. சாதியை மட்டுப்படுத்துவதற்காக, இன்னும் டைல்யூட் பண்ணுவதற்காக, இன்னும் அதை வந்து நீக்கமட வந்து விளக்குவதற்காக வழிமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், செயல் திட்டத்தை வந்து செயல்படுத்தலாமே தவிர ஒரு ஆட்சி மட்டத்தில் அப்படியே டிசால்வ் பண்ண. ஒரே நாடு கேட்கறீங்களா காவலி பொருளா, ஒரே சுடுகாடு கேட்க வேண்டியதுடா அப்படின்னு வார்த்தை கேட்டீங்கன்னா எவ்வளவு ஃபோர்ஸா இருக்கும். அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு ஃபோர்ஸா போகும்ல. அப்போ நீட் அப்படிங்கறது கூட ஆட்சி மாற்றத்தினாலோ அடுத்தடுத்த அழுத்தங்கள் மூலமா இது பண்ணலாம். சாதிங்கிறது எப்படி நீ ஒழிப்ப? அப்ப இதை குறித்து நீ பிரதானமா பேசணும். இதை பத்தியே நீ பேசவே மாட்டேங்கிற, ஏன்னா உனக்கு சாதி விட்டு வேணும். சரி, கொள்கை தலைவர் பெரியார் விஜய் கொண்டு வந்து சாதியில் வச்சுட்டா கடைசியில என்னையும் கடைசி அரசியல் ஆகிட்டீங்களா? இப்ப விஜய் இதுக்குள்ளதான் அரசியல் பண்ணி ஆகணும், தனியா அரசியல் பண்ண போறீங்க. பாக்குறேன் நீ எப்படி வந்து வேட்பாளர் நிப்பாட்டன்னு பாக்குறேன். தெரிஞ்சு போச்சு, எல்லா இடத்துலயும் விஜய் தான் நிக்கிறாராம. ஆமா, அவர் மட்டும் தான் நிக்க முடியும், என் கட்சியில ஆள் இல்ல, நிக்கிறதுக்கு ஆள் இல்ல. முருகதாஸ் ஏதோ வேற படம் பண்ண போயிட்டாருன்னு சொன்னாங்க, இன்னும் போல அவ்வளவு இருக்கு. இது அவர்தான் எழுதி கொடுத்துட்டு இருக்க அப்புறம் தெரியுது. இப்ப நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா, கேளு நல்லா கேளு. அவ்வளவுதான். இந்த மாநாட்டு மேடையில விஜய் பேசும்போது பாருங்க, கவின் ஆணவ கொலைக்கு வந்து நியாயம் கேட்பாரு. திமுக அரசே நீ வந்து ஏன் மௌனமா இருக்க, ஏன் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வர மாட்டேங்கிற அப்படின்னு நெருக்குவாரு. அப்படின்லாம் சில அம்பேத்கரிய பெரியாரிய தோழர்கள் சில பேர் வந்து எழுதுனாங்க. எங்க ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் எழுதி நல்ல விஷயம் தானே. நாங்க இதற்காக தான் விஜய் ஆதரிக்கிறோம்ன்ற ஆதரவு நிலைப்பாடுலாம் அப்படி எழுதி விட்டாங்களா? அப்படியே எழுதிருக்காங்க. இப்போ பேசலையா, ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்களோ? வாங்கிடுவாங்களா? இப்ப எழுதுனதெல்லாம் விலக்கிடுவீங்களா, எடுத்துருவீங்களா? அவ்வளவுதான் இல்ல, ஆதரவு வாபஸ் வாங்கி. ஏன் ஒருவேளை எடுத்துட்டா இது பண்ணிட்டா சில்பா குமார் வந்து எதுவும் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல, ஏன் விஜய் பேசவில்லை அப்படின்னு. விஜய் ஆதரித்தவர்கள் இது பேசணும்ல. அதனால ஒரு நேர்மையான ஆய்வாளருக்கு, நேர்மையான ஒரு பத்திரிகையாளருக்கு, நேர்மையான ஊடகவியலாளருக்கு ஒரு மரியாதை, ஒரு இது. அப்ப பேசுவாங்களா பாப்போம், நாளைக்கு என்னன்னு பாப்போம். பேச மாட்டாங்க, ஏன்னா சில்பா குமார் கொடுக்குற அமௌண்ட்டை நிப்பாட்டிடுவாரு. என்னடா சொல்ற? ஆமா, அதனால பேச மாட்டாங்க. ஓஹோ, இப்படி எழுதுறவங்க யாராவது விளக்கம் போடுறாங்களா, அதை விளக்குறாங்களான்னு பாருங்க. விளக்கல அப்படின்னா நான் சொன்னதான் மேட்ரு, அதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. இன்னும் சில அம்பேத்கரிய பெரியாரிய தோழர்கள்லாம் நாங்கள் விஜய் இதற்காக தான் ஆதரிக்கிறோம். எதற்காக? ஆணவ கொலை எதிர்த்து அவர் பேசுவார், சாதியை எதிர்த்து பேசுவார். அதையும் தாண்டி சீமான பிரதானமா எதிர்க்கிறாருங்க. பாருங்க, அவர்களின் தோழர்கள் தொண்டர்கள் சீமான எதிர்க்கிறாங்க. சீமான பத்தி பேசினாப்ல இதுல ஒன்றும் பேசலையே, பேசல. அவர் போற போக்குல வந்து நான் சிங்கம்ங்கிறது வந்து எப்போதும் பெரிய அனிமலை தான் வந்து எதிர்கொள்ளும். சின்ன சின்ன சிங்கம் வேட்டையாட தான் வெளியே வரும், பாக்குறதுக்குலாம் வராது. ஒன்லி சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுத்துக்கிட்டு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு தான் போகுது, வேற மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் வராது. எப்பயாவது தான் வெளியே வருங்கிறப்பல சிங்கம் வேட்டையாட தான் வெளியே வரும். அது ஒரு சைடு. இன்னொன்னு, நான் எதிர்த்தா அவன் பெரிய எதிரியா தான் இருப்பான். சின்ன சின்ன எதிரியெல்லாம் நான் இது போட்டேன், செத்து போன இந்த எதிரியோடலாம் நான் சண்டை விட மாட்டேன் அப்படின்ட்டு கடந்து போறேன். ஏடிஎம்கே பேசுறீங்க, ஏடிஎம்கே சொல்றியாப்ல, அது சீமானையும் சேர்த்து தான் சொல்றாப்ல. இப்ப சீமான கிஞ்சிட்டும் விமர்சிக்காத இந்த நபரை எந்த வகையில் நீங்க ஆதரிக்கிறீங்க? பெரியாரை குறித்து அவ்வளவு இழிவுபடுத்தி பேசுற சீமான், கொள்கை தலைவர் பெரியார்னு வச்சிருக்கிற தாவேக்கா இன்னைய வரைக்கும் ஏன் எதிர்க்க மாட்டேங்குது? ஏன் எதிர்க்க மாட்டேங்குதுன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், 2026க்கு அப்புறம் நடக்கிற தேர்தலில், அடுத்த தேர்தலில் ஒன்று அடுத்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கும், இல்லை வருகிற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கும்,
அதுல நாம் தமிழரோட தாவேக்கா கூட்டணி நிற்கும். என்னப்பா பேசுற நீ? மறுக்கிறது மதிக்கவே இல்லைங்கிறா, அப்புறம் எப்படி கூட்டணி வைப்பாங்க? என்னங்க நியாயம் இது? விஜய் வந்து சீமானை மதிக்கவே இல்லைங்கிற, அப்புறம் எப்படி கூட்டணி வைப்பாங்க? மதிக்கலன்னு சொல்ல, விமர்சிக்க மாட்டேன். ரெண்டு பைத்தியம் எப்படி ஒன்னாவா? ஒன்னு ஆயிடுச்சுன்னா இல்ல நான் கேக்குறது, விமர்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. சரியா? சரி, அவர் வந்து இப்போ நாங்க மதிக்கலைங்க, அவர்லாம் ஒரு ஆளாங்க அப்படின்னு கேக்குறது ஓகே. நாளைக்கு ஒரு வேலை நாங்க வந்து ஒண்ணு முன்னா கூட்டணி வச்சிடும், வைக்க மாட்டாங்க, நீங்க யாராவது உறுதி கொடுங்க. அப்ப காலத்துக்கு நான் சொல்றேன், நாம் தமிழரும் தாவேக்காவும் கூட்டணியே வைக்காதுங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு உறுதி கொடுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். அப்ப எந்த உறுதிப்பாட்டுல தாவேக்கா வந்து ஏத்துக்கிறீங்க? எந்த உறுதிப்பாட்டுல வந்து நீங்க தாவேக்கா வந்து ஆதரிக்கிறீங்க? நாளைக்கு 2 பேரும் ஒன்னாக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் நமக்கு? அப்ப வெறுமனே சீமானை இவர் எதிர்க்கிறார், அதுக்காக நாங்க ஆதரிக்கிறோம் அப்படி ஒருவேளை இப்படி இருக்கலாம். 2026 தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் இருக்காதுன்னு ஒரு கணிப்புல இருக்கலாம். நாம் தமிழர் அழிஞ்சு போயிடணும். சரி, அப்ப வந்து பெரியாரை பத்தி அவன் சொன்ன பொய்யெல்லாம் அவர் அழிஞ்சு போனோன்னே அதை மறக்க முடியாது. அவர் மேல கட்டப்பட்ட இந்த அவதூறுலாம் நாம் தமிழர் அழிஞ்சு போனோன்னே அவங்களோடய சேர்ந்து மண்ணோட மண்ணா போயிருமா? அரசியல் தளத்துல இதெல்லாம் நடக்கிறதா? அப்ப ஏன் அதை விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பெரியார் கொடுத்துலாம் அக்கறை கிடையாது, அது உங்களுக்கு ஒரு கேலண்டர் படம், அவ்வளவுதான். அவங்களும் இதே விமர்சனத்தை நம்ம மேல வைக்கிறாங்க, நீங்களும் இதே விமர்சனத்தை அவங்க மேல வைப்பீங்களா? நமக்கு யாராவது உறுதி சொல்லுங்க. இது வந்து சேர மாட்டாங்கிறத, 2 பேர் சேர மாட்டாங்க, 2 பேர் அப்படி உறுதியா அப்படி ஆப்போசிட்ல நிற்பாங்கிறத யாராவது சொல்லுங்க. அப்ப அதுக்கு எந்த உறுதிப்பாடும் இல்லாம அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த மாதிரியே தான் இருக்கும். அதான் நான் தான் கேட்கறேன்ல, ஆணவ கொலைக்கு இவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரா? ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறாரு? இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது போல இல்லைங்க, அவர்ல வந்து பாஜக எல்லாம் இயக்கலைங்க, எல்லாம் ஓகே. இல்ல அவர் இயக்கல, அவரால் வந்து அவரை நம்பி இத்தனை லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் அரசியல்படுத்த முடியும்னா, இப்போ விஜய் ஆணவ கொலையை பற்றி, சாதிய இறுக்கத்தை பற்றி, சாதிய கொடுமையை பற்றி அவர் பேசியிருந்தாருன்னா அவ்வளோ பேர் இன்னைக்கு அது போய் சேர்ந்துருக்கும்ல, அவ்வளோ பேர் அதை இது பண்ணியிருப்பாங்கல்ல, அவ்வளோ பேர் வெளில போயிருப்பாங்க. சாதியை பற்றி அவர் பேசியிருந்தாருன்னா 50 பேர் வெளில போயிருப்பாங்க. இது கொள்கை கூட்டம் கிடையாது, இது இன்னொரு சாதி அணி. இது நாம் தமிழர் போல ஒரு சாதி அணி. இது ஒரு காலையில் 4 மணி ஷோ தம்பி. தீபாவளிக்கு பொங்கலுக்கு வர வேண்டிய படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான் நம்மளாம். அவ்வளோதான். ஓகே, நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ திமுக தான் நான் எதிர்க்கிறேன், திமுக தான் என்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க, ரைட்டு. இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பான விஷயங்களையாவது வந்து நீங்கள் மக்கள் போராட்டம் ஏதாவது வந்து நீங்கள் பேசுனீங்களா? என்ன இருக்கு நீ சொல்லும் போது என்ன பேச முடியும்? அவர் என்ன வாய்ப்பு இருக்கு? நீங்களே கையில் எடுத்துட்டீங்க. இந்த மாதிரி ஒன்று இன்னமாதான் எடப்பாடி பழனிசாமி வண்டி எடுத்துட்டு போயிட்டாப்ல, குறிச்சுக்கிறேன். நேற்று ஒரு வீடல எழுதியிருக்கிறாப்ல, எதிர்கட்சிகளே இல்லாத நிலைமை, அது சீமான் தான் வந்து எதிர்கட்சியாக செயல்படுறாருன்னு ஒரு எழுத்து வேற. அவனே மனுஷங்களோட மாநாடு போட முடியாது, போய் மரத்தோட பேசிட்டு இருக்கிறான். இனிமே அவன் மனுஷங்களை வச்சு மாநாடு போடுவாங்கன்னு சந்தேகமா இருக்குது. அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்குது. ஏண்டா காரணம் தான் எடப்பாடி பழனிசாமி நின்று கேட்டிருப்பாரு. காரணமே இல்லையா? நான் சொல்றேன் காரணம். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சு. ஆமா, தூய்மை பணியாளர்களை வீட்டுக்கே கூப்பிட்டு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்களா இல்லையா? ஆமா. இப்ப இந்த அட்ரஸ் வீட்டுக்கே போய் இவங்க ஆதரவு கேட்டாங்க, தப்பு. அவரு வரதான் சொன்னாரு. இவங்க என்ன பண்ணாங்க, கூட்டத்துல உள்ளவங்களே அவர் வேர்க்கும், அவருக்கு நாத்து அடிக்கும், வெளில வந்தா ஒரே பொல்யூஷன், வெளில வரக்கூடாது, அவரு 6 மணிக்கு மேல வெளில வரக்கூடாது, அவர் அங்கேயே இருக்கட்டும். அதனால வந்து அவரை போய் நாங்க போய் பாசதான் ஊசிதான் அப்படின்னு நாங்க தாங்க போய் பார்த்தோம். சரி, ஏதோ ஒண்ணு அப்படின்னு போராட்டம். ஆனா நீ ஆதரவு தெரிவிச்சல, அதை பத்தி அந்த மேடையில பேசல. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைங்கிறது சென்னையில மட்டுமா? இன்னொரு இடத்துல போராட்டம் நடந்திருக்குல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பிரச்சனை தம்பி. அது ஓகே, அப்ப அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிற? ஏன் பேச வரல? ஏன் நீயே கூப்பிட்டு ஆதரவு கொடுத்துருக்கல? சரி விடுங்க, அவங்க வந்தாங்க, நீ ஆதரிச்சிருக்கல, அப்ப நீ ஆதரவு கொடுத்த போராட்டத்தை பத்தி அதுதான் நீதிமன்றம் பேசி முடிச்சு வச்சுச்சே, அதுக்கப்புறம் எப்படி பேச முடியும்? பேசினா நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு விடுவோம்ல. நான் கேட்கிறேன், திரும்ப ஒரு மக்கள் போராட்டமா மாத்தி துப்புரவு பணியாளர்களோட இன்னொரு 3 நிமிஷம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போ. ஏன் நடத்தல? கால் சீட்டு இடிக்குதா? அப்ப இவருக்கு வந்து அரசியல் பண்றதுக்கெல்லாம் பயங்கரியா? கோர்ட் எடுத்து பேசுறதுக்கு பயங்கரியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவருக்கு அரசியல் பண்ண தெரியல. கோர்ட் எடுத்து பேச ரோல் ஸ்ட்ரைக்கு முதல்ல வரியா கட்டுறான்னு கோர்ட் கேட்டிருக்குன்னு நினைக்கிறியா? அப்படிங்கிற பயமா இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? இல்ல வந்து திமுக எடுத்து போராட தெரியலையா அவருக்கு? சட்ட நுணுக்கங்கள் தெரியலங்கிறியா? அப்புறம் வேற என்ன? இன்னொரு முக்கியமான கேள்வி அப்ப இருந்து கேட்கணும். கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர், கரெக்டா? சரி, இப்ப பெரியாரிய தோழர் பெரியார் அம்பேத்கர் கிருஷ்ணர், அதுக்குதான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர. இப்ப அந்த மீட்டிங் போட்ட அன்னைக்கு பகவத்கீதை தானே இருந்தது. பிறப்பக்கம் எல்லாருக்கும் இந்த குத்து, பகவத்கீதை இந்த குத்து. பெரியார் அம்பேத்கர் கிருஷ்ணன் சேர்த்துக்கணும். இப்ப பெரியார் அம்பேத்கரும் கொள்கை தலைவர்கள் அப்படின்னா, இப்ப
பெரியாரிய தோழர்களையோ அம்பேத்கரிய தோழர்களையோ எங்கேயாவது வந்து ஒரு கருத்தரங்கம் கூட்டம் அப்படின்னு என் தோழர்களை அரசியல்படுத்துறதுக்கு நான் நடத்துறேன் செய்யறேன் அப்படின்னு எங்கேயாவது நீங்க வந்து செஞ்சிருக்கிறீங்களா? ஏன் செய்யல? கேள்வி கேட்பாங்களே. இன்னும் குறிப்பா நான் கேட்கிறேன், உங்களை ஆதரிக்கிறாங்கல்ல பெரியாரிய தோழர்கள், குறைந்தபட்சம் அவங்களே மேடை ஏற்றி ஏதாவது ஒரு கருத்தரங்க எங்க தோழர்கள் இன்னும் அரசியல்படுத்துங்க, அவங்க இன்னும் பெரியாரிய கருத்தில் தெரிஞ்சுக்கணும், இன்னும் அம்பேத்கரிய கருத்தில் தெரிஞ்சுட்டு ஏன் பண்ணல? நான் தான்டா, நான் தான் நாம தான் அவனோட அந்த அப்படி இருக்கிறதெல்லாம் ஒருத்தான் அவனோட வந்து என்ன சொல்ற பெரிய வருஷம் தான் இவன். ஏன்னா கேட்குற சொல்லாப்லையா எல்லா தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர், என் மூஞ்சுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். இது அதிபதி தேர்தல் மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயும் அங்கங்கே உள்ள மக்களை தேர்ந்தெடுத்து அங்கங்கே உள்ள உழைப்பாளிகளையும் எளிய மக்களையும் எடுத்து நீ வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவியா? எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன்னா கன்னியாகுமரியில் வந்தா வந்து அடுத்த 1 ஹவர்ல வந்து பார்த்துட முடியுமா? என்னடா இது வேலை? இது கட்சிக்காரனே வந்து பார்க்க முடியல. இதுதான் அண்ணாவை நீங்க மதிக்கிற லட்சணமா? அண்ணாட்ட போய் நான் தான் எங்க பார்த்தாலும் நிக்கிறேன் செருப்பால் அடிக்க மாட்டாரு அவரு. அண்ணா பேசுற பேச்சா இல்ல கேக்குறேன். அண்ணா இதை கேட்டா எதால சிரிப்பாரு நான் கேக்குறேன். அண்ணா இப்படி சொல்லுவாரா? அவர் கோவக்காரரு பாத்துங்க. இல்ல சாப்பிட்டா டீல் பண்ண மாட்டாரு, கடுமையா கேட்டு விட்டு போடுறது, கடுமையா கேட்டுருவாரு. இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ சமீபத்துல இவர் என்ன சொன்னாரு, திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் அப்படின்றாரு, ரைட்டா? இப்ப திராவிடம் குறித்தோ இல்லை வந்து சீமான் போன்ற போலி தமிழ் தேசியர்கள் வந்து உலகம் போடுறது, பிரபாகரன் அவர்கள் என்ன பேசினாரு, ஈழம்ங்கிறது என்ன விஷயம், அதுல புலிகளோட நிலைப்பாடுகள் என்ன, இப்படிங்கிறது எல்லாத்தையும் சரியாக விளக்கி பெரியார் இயக்கத்துக்களையும் உறுதியா சொல்லி நம்ம வழி நடத்துறது தோழர் கொளத்தூர் மணி அவர்கள். அவருடைய பிறந்த நாள் அதெல்லாம் உனக்கு தெரிய போறது இல்லை, உனக்கு தெரியவும் செய்யாது, இருந்தாலும் சொல்றோம், டைரி எடுத்து நோட் பண்ணியா? அவரு உள்ள இருக்கிற கேள்வி இருக்கு. இப்பதான் முடிஞ்சு ஜூன் 20 கரெக்டா? அவருடைய பிறந்த நாளுக்கு ஏன் ஒரு வாழ்த்து இல்லை? ஏன் உங்க தலைவர் ஒரு வாழ்த்து சொல்ல? ஏன் விஜய் வாழ்த்து சொல்ல? ஏன்னா இவன் பெரியாருக்கே சொல்லுவான்னு தெரியல, குளத்தூர் மணிக்கு பூரா சொல்லுவான். இவன் நீ கொள்கை தலைவர் பெரியாருங்கிற அம்பேத்கருங்கிற, பெரியாரையும் அம்பேத்கரையும் தமிழ் தேசியத்தையும் இவ்வளவு தூரம் வந்து கொள்கை பிடிப்போட வச்சு இவ்வளவு இளைஞர்களை இவ்வளவு தோழர்களை கொண்டிருக்கிற டிவிக அதை வழிநடத்தி கொடுற ஒரு முக்கியமான தோழர் அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து இல்லை. ஏன்? சரி இதை விடுங்க. சில்பா குமார் இருந்து என்ன பேசிட்டு இருந்தாப்ல, விசிகால இருந்தப்ப என்ன பேசினாப்ல, நாங்கள் வந்து ஒரு தலித்தை சிஎமாக்குவதுதான் என்னுடைய கொள்கை அப்படி சொல்லி, அப்புறம் தலித்தை துணை சிஎமாக்க முயற்சி போது சொன்னா அதுக்குதான் அவர் கழட்டி அடிச்சாரு. ஏண்டா துணை சிஎமாக இருக்கேன் நானு அப்படின்னு கேட்டாரு. சிஎமாக்குன்னு சொல்லு, அதே துணை சிஎம். அப்ப இது யாருடைய கொள்கை அப்படின்னு தலைவர் இல்லை. எனக்கு என்ன கேள்வினா, தலித்துக்கு பிரதிநிதித்துவம் இல்லைங்க, நான் வந்து தலித்தை சிஎமாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். தாவேக்கால இருந்து ஏன் நீ அதை பேச மாட்டேங்கிற? சரி ஓகே, முன்னாடி விசிகால இருந்தீங்க, இன்னமும் சங்கிகள்கிட்ட கொஞ்சமும் சமரசம் இல்லாம சனாதன சக்திகளை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற தலைவர். தலைவரோட பிறந்த நாள். ஆமா, அது சொல்லல, அதுக்கும் வாழ்த்து சொல்ல. எவ்வளவு அயோக்கியத்தனம் இது இல்ல? தலைவர் ஏன் நீ தலைவர் போன நாளைக்கு ஏன் ஒரு வாழ்த்து இல்ல? ஆனா இதை கேட்டு எவனும் எழுத மாட்டாங்க இல்ல, புரட்சியாளர்கள், Facebook புரட்சியாளர்கள் இதெல்லாம் கேட்டு எழுத மாட்டாங்க. அம்பேத்கரிய ஆனா நாங்க ஆதரிப்போம்ங்க, ஆனா நாங்க பேசுவோம்ங்க. இது என்ன நிலைப்பாடு, எதற்கான நிலைப்பாடு அப்படின்னு ஈழத்தை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டான், ஆனா பெரியார் ஸ்டில் அவனை ஆதரிக்கணும். ஈழத்தை பத்தியோ இதை பத்தியோ ஒன்றும் பேச மாட்டான், ஆனா வந்து திரும்ப வந்து அவரை வந்து ஆதரிக்கணும், விசிகால இருக்கிறவங்க வந்து இவரை ஆதரிக்கணும். இது என்ன நிலைப்பாடுங்கிறது நமக்கு புரியும். விசிகா கூட்டணிக்கு வரணும் நிலைப்பாடு சூப்பர்ல. ஆனா கொளத்தூர் மணி தோழருக்கு வாழ்த்து சொல்ல மாட்டான், தலைவருக்கு வாழ்த்து சொல்ல மாட்டான், ஆனா கிருஷ்ணருக்கு வந்து வாழ்த்து. கிருஷ்ணர் முக்கியமான இல்ல, அவரு கொள்கை. நான் என்ன கேட்கிறேன், தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கிருஷ்ணர் சொன்ன அந்த சதுர்வர்ணம் மாயா சிஸ்டம் அதை வந்து எதிர்த்து சாகுற வரைக்கும் மூத்திர சக்தியோட தெரிஞ்சது கிழவன் இல்லையா? அவரை நீ கொள்கை தலைவர்னு சொல்லுவ. அம்பேத்கர் இறக்கும்போது சில பேச்சாளர்கள் மேலும் சொல்லுவாங்க, அவர் இறக்கும் பொழுது கை கட்டவர்கள் வந்து வீங்கி இருக்கணும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, ஆனா சொல்லுவாங்க. அவருக்கு அப்படி கட்டவர்கள் வீங்குற அளவுக்கு என்ன எழுதினார்? முழுக்க முழுக்க அவரோட வாழ்நாள் முழுக்க சனாதன சக்திகளுக்கு எதிராக தான் அவர் இருந்தார். ஏன் சாதியை அழித்தொழித்தல் அப்படின்னு புத்தகம் எழுதினாரு. ஏன் நான் வந்து இந்துவா பிறந்து விட்டேன், அது என் கையில் இல்லை, ஆனா நான் இந்துவா சாக மாட்டேன்னு சொன்னவர் இல்லையா? அதை மேடையில் நீ சொல்லுவியா? ஆனா அவர் உன் கொள்கை தலைவர், அவர் வந்து தன் வாழ்நாள் முழுக்க எதிர்த்த கிருஷ்ணருக்கு வந்து நீ வாழ்த்து சொல்லுவேன்னா அப்ப நீ யார்? நீ யாருடைய ஆளு? இன்னும் நான் சொல்றேன், பௌத்தத்தை தழுவும் பொழுது அம்பேத்கர் உறுதிமொழிகள் கொடுக்குறாரு. அதுல 3வது உறுதிமொழி 4வது உறுதிமொழி ராமரையோ கிருஷ்ணரையோ நான் வந்து ஏற்க மாட்டேன்னு சொன்னவர் அம்பேத்கர். அவரையும் வச்சுக்கிட்டு நீ பகவத்கீதையும் வாங்குவ, கிருஷ்ணருக்கு வாழ்த்து சொல்லுவ அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்.
இன்னைக்கு இந்தியா முழுக்க அம்பேத்கரின் சரியான மாணவனாக வந்து தன்னுடைய இயக்கத்தையும் தன்னுடைய தோழர்களையும் வழிகாட்டி வந்து எல்லாத்தையும் இழுத்துட்டு போற ஒரு தலைவர் திருமா. அவருக்கு நீ வாழ்த்து சொல்ல மாட்ட, கிருஷ்ணருக்கு வாழ்த்து சொல்லுவோன்னா இது பச்சை அயோக்கியதனம் இல்லையா? இதை வந்து எந்த அம்பேத்கர் தோழரும் எந்த பெரியாரியர் தோழரும் கேட்க மாட்டீங்க. அப்ப இவரை நம்பி நான் ஆதரவு கொடுக்குறேன்னா இது என்ன நிலைப்பாடு இது? சரி, எல்லாத்தையும் விட்டுருவோம். RSS பத்தி அவர் பேசிட்டாரு, பாஜக வந்துருச்சப்பா. நான் பார்த்ததுலயே காஸ்ட்லியான வாய் இந்த வாய் தானே. ஏன்னா ஒரு வார்த்தையை நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்க, 6 மாசம் 10 மாசம் நம்ம வந்து அது குலைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பாஜக வாயில வரவே வராதான்னு 6 மாசம் போட்டு அடிச்சான், போட்டுக்கிட்டு 6 மாசம் அடிச்சான். அடிச்சதுக்கு அப்புறம் பாஜக ஒரு வாட்டி தான் ஒரு மீட்டிங் ஒன்ஸ் தான். அதுக்கப்புறம் திரும்பி 10 மாசம் மோடிங்கிற பேரை விமர்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னா மோடி அவர்களே மோடி சார் ஏன் மோடின்னு சொல்லலாம்? ஏன்னா ரைடு வந்து ரைடுக்கு பயந்த போய் அவ்வளவுதான். இதை சொல்லி இதுக்கு ஒரு 10 மாசம். இப்ப நீ வந்து ஏன் சனாதனத்தை விமர்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னா ஒரு 10 மாசம் கழிச்சு RSS. அப்ப நீ யோசிச்சு பாருங்க, கொள்கைதிரி பாஜக அப்படிங்கிறான், ஆனா வாயிலிருந்து பார்ப்பனியம் சாதி வரவே மாட்டேங்குது. இந்த ஏன் திரும்பி தூய்மை பணியாளர் விஷயமோ ஆணவ கொலை விஷயமோ வந்து திரும்பி நான் கேள்வியா கேட்டுட்டே இருக்கேன்னா, இப்ப பாஜக எதிர்ப்புங்கிறது என்ன பேஸ்? பாஜகங்கிற கட்சி எதிர்க்கிறதா? கிடையாது. பாஜக கொண்டிருக்கிற கொள்கை என்ன? அது நிறுவன நினைக்கிற விஷயம் சனாதன கருத்தியலை இங்க நிறுவனம். இங்க முழுக்க வந்து இந்துத்துவ பாசிசம் வந்து இங்க பார்ப்பனியம் தான் அதோட பேஸ். எல்லாரையும் கீழே வைக்கணும், 4 பேர் வரும் பிரிச்சு யாரும் படிநிலை சமூகமா இங்க ஆக்கணும், அவ்வளவுதான். யாருக்கும் எவனும் இங்க சமம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கணும். அதை எதிர்க்கிறோம். கரெக்டா? அதை எதிர்க்கிறதுனாலதான் நம்ம பாஜக எதிர்க்கிறோம். அதை எதிர்க்கிறதுனாலதான் நம்ம பாஜக எதிர்ப்புங்கிற மனநிலைமை இருக்குது. அதை எதிர்க்கிறதான திராவிடம். அப்ப திராவிடம் தான் என் சித்தாந்தம்னு சொல்றவன் ஏன் பார்ப்பனியம்னு வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே மாட்டேங்குது? நாங்க வந்து எதிர்மறை அரசியல் பண்றவங்க இல்லடா அவனை, நாங்க வந்து நேர்மறை அரசியல் பண்றவங்க. அதனால நாங்க வந்து திராவிடம் தான் சொல்லுவோம். அதுக்கு வந்து எதிராக உள்ள நாங்க வந்து அதெல்லாம் நாங்க பேச தயார். திராவிடம்ங்கிறது ஆரிய திருப்ப எதிர்க்கிறது தானே, ஆரிய மேலாதிக்கத்தை எதிர்க்கிறது தானே திராவிடமே. திராவிடங்கிற சித்தாந்தம் ஒரு எதிர்ப்பு சித்தாந்தம் தானே. அப்படியா? அப்புறம் இதுல இருந்து என்ன நீங்க எந்த எதிர்ப்புணர்வு இல்லாத திராவிடம்னா என்னது? இது சீமானோட தமிழ் தேசியம் எப்படி தெரியுமில்ல? ஆரியத்தை எதிர்க்காத தமிழ் தேசியம், பால்ஸ் இல்லாத தமிழ் தேசியம், ஹைபிரிட் தமிழ் தேசியம், ஜெயராமன். அந்த மாதிரிதான் இவன் பேசுற திராவிடம் வந்து இது ஹைபிரிட் திராவிடம். எந்த எதிர்ப்புணர்வுமே இல்லாத ஹைபிரிட் திராவிடம். இது எப்படி இருக்க முடியுமா? அப்படி ஒண்ணு பார்ப்பனியம். அப்ப தூய்மை பணியாளர் பிரச்சனையோ ஓடுதாம ஓடு, இன்னும் 10 மாசம் ஓடு, அப்பதான் பார்ப்பனியம் வரும். இப்ப தூய்மை பணியாளர் பிரச்சனையோ ஆணவ கொலையோ அதோடைய பேஸ் என்னங்கன்னா இந்த பார்ப்பனியம் தான். அப்ப அதை நீ வந்து அடிக்காத வரைக்கும், அதை பேசாத வரைக்கும் நீ என்ன திராவிட சித்தாந்தம், அப்புறம் என்ன கொள்கை தலைவர்கள்? சரி, இதெல்லாம் விடும். இந்த பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு பாஜகவை எதிர்த்து நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் என்ன? இன்னைக்கு தேதிக்கு மட்டும் சொல்லுங்க. சமீபத்தில் நடந்தது SIR, ஓட்டு திருட்டு, ஓட்டுச்சோரி, அப்புறம் தலைவர் திருட்டு, ஜெகதீப் சங்கர் காண்டா. ஆமா, அவர் என்ன ஆளாருன்னே தெரியல. சரி, அது ஒரு பக்கெட்டு, அதையும் சேர்த்துக்குவோம். 3 ஆச்சு. இன்னொன்னு CM வந்து நீக்கிறதுக்கு இப்ப ஒரு பில்லு பாஸ் பண்ணுவாங்க. 30 நாள் ஜெயில ஒரு CMஓ அல்லது வந்து மினிஸ்டர்களோ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை இது பண்ணி வழக்கில் இது பண்ணி 30 நாளைக்கு மேல சிறையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து நாங்க நீக்க போறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம், மசோதா, இப்படி ஒரு மசோதா இருக்கும். இப்ப இந்த மசோதா மீதான உங்களுடைய கருத்து என்ன? தவேகாவோட கருத்து என்ன? அது இந்தியாவோட பிரச்சனை, தமிழ்நாட்டு என்னடா பிரச்சனை? அதுல சிஎம்னா தமிழ்நாடு சிஎம், கர்நாடகா அது டெல்லி வேற. என்னடா டெல்லியில எங்களுக்கு இப்போதைக்கு டிஎம்கே தாங்க. இல்லங்க, டெல்லியில நடக்கிற பிரச்சனைங்க அது. அதுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னங்க சம்பந்தம்? என்னங்க அரசியல் பேசுறீங்க நீங்க? அது இந்தியாவோட பிரச்சனைங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை? நான் தெரியாம கேட்கிறேன். நாளைக்கு ஒருவேளை நீங்க ஆசைப்படுற மாதிரி 2026ல ஒரு கற்பனை தான், மாசத்துங்க அப்படின்னு நீங்க சிஎம் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க. இது சிஎம் ஆயிட்டாங்க அவ்வளவு ஈஸியா? நான் கேட்கறேன், அவ்வளவு ஈஸியா அது? இல்ல அப்படி இருந்தா நான் போயிருக்க மாட்டேன். 10 வருஷம் நான் சினிமாவில் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். விஜய்க்கு இருக்க அறிவோட எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். அவனை ஜாஸ்தினே அரசியலும் பயங்கரமான அறிவு. விஜயை விட சூர்யாவுக்கு கொஞ்சம் அதிகம் தான் அவன அரசியல் அறிவு. தயவு செஞ்சு கம்பேரிசன்ல இப்படி நாட்களோட பண்ணாதீங்க. அவ்வளவு ஈஸியா இருந்தா நான் சிஎம் இருக்க மாட்டேனா? இல்ல கேக்குறேன், நான் ஒரு ஒப்பீடுக்கு சொல்றேன். சரி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க உண்மையிலுமே பாஜக எதிர்க்கீங்க. எப்ப நான் நம்புறேன்ப்பா, நீ சொல்ற கதையை பூரா நான் நம்புறேன். இப்ப நான் ஒரு அணிலா மாறி, ஆமா அண்ணன் பாஜகவை எதிர்க்கிறாரு. இப்போ
பாஜக இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வருது? தனக்கு பிடிக்காத, தனக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய, தன்னை எதிர்க்கிற சிஎம் என்னால களத்துல சமாளிக்க முடியல, இப்படி சமாளிக்கிறேன் அப்படிங்கிறது தான். அப்ப நாளைக்கு சரி ரோல்ஸ் ராய்க்கு வரி கட்டல அப்படின்னு உண்மையை சொல்லியே உங்க அண்ணனை தூக்கி 30 நாளைக்கு மேல உள்ள வச்சுட்டு நீக்கிட்டீங்கன்னா எப்படி போய் தெருவில் அனுப்பிங்க? கேள்வி இருக்கா இல்லையா? நடந்தா தானே, அது வரைக்கும் போனா தானே. இப்போ இவங்களுக்கு வந்து எதனால வந்து அந்த தைரியம் வருது அப்படின்னா, தாவேகா விஜய்ங்கிற ஒரு பாஜகவினுடைய ஆள். அப்ப என்ன வந்து பாஜக ஒருபோதும் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் நீக்காது, எனக்கு இந்த சட்டத்தினால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற தன்மை தானே. சிம்பிளா சுருக்கி சொல்றேன் பாரு, திமுகவை எங்களுக்கு எப்படி வந்து தமிழ்நாட்டை விட்டு எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால ஒட்டுமொத்த இந்தியாவும், தமிழ்நாடு விசஸ் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஸ்டாலின் அவர்களை எப்படி இந்த ஆட்சியில இருந்து எடுக்கிறது, இந்த பதவியில இருந்து எடுக்கிறதுனா ஒட்டுமொத்த பிஜேபி யோசிச்சுட்டு இருக்குது. அவங்களுக்கு வேற வழி தெரியல. நாளைக்கு பாரு, இதுக்கே நீ ஆச்சரியப்படுற. நான் நினைக்கிறேன் தொடர்ந்து 5 நாளைக்கு வந்து ஸ்டாலின் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டினா வந்து கலைக்கப்படும், ஆட்சியை கலைக்கப்படும் அப்படிலாம் பேசுவாங்க. தொடர்ந்து ஒரே மாசம் அவர் ஒரே ரோட்ல போனாருன்னா அவர் ஆட்சி கலைக்கப்படும் அப்படிலாம் ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வழி தெரியல இவங்களுக்கு இல்லையா? அதனால இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. இல்ல நம்ம தாவேகா கேட்கிற கேள்வி அதுதான். எந்த தைரியத்துல தான் பாஜகவினோட ஆளு எந்த சட்டம் வந்தாலும் என் மேல வந்து அந்த சட்டம் பாயாது, பாஜக என்ன பாதுகாத்துங்கிற தைரியமா, பாஜக தன்னை பாதுகாத்துங்கிற தைரியமா? அதனாலதான் தாவேகா வந்து இந்த மாதிரி பில் எல்லாம் எதிர்க்க மாட்டேங்குதா? ஏன்னா இதெல்லாம் தானே நீ எதிர்க்கணும். ஜெயங்கில் திஸ் வெரி லாங்